பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இவ்வாலய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கர்த்தருடைய நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாக்கும் வண்ணமாகவும் ஞானப்பாட்டு 5 1 முதல் 4 கவிகளை பாடுவோம். அலங்கார வாசலாலே கோவிலுக்குட்போகிறேன், தெய்வ வீட்டின் நன்மையாலே ஆத்துமத்தில் பூரிப்பேன். இங்கே தெய்வ சமூகம், மெய் வெளிச்சம், பாக்கியம் என்ற ஞானப்பாட்டு 5 1 முதல் 4 கவிகள் பாடுவோம். அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன், தெய்வ வீட்டின் நன்மையாலே ஆத்துமத்தில் பூரிப்பேன். இங்கே தெய்வ சமூகம், மெய் வெளிச்சம், ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். திரியேக பராபரனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய மேய்ச்சலின் ஆடுகளாகிய நாங்கள் உம்மை வணங்கி போற்றி உமது திருவார்த்தையை கேட்டறிந்து கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் பெறும்படி இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமது திருவார்த்தையை ஆவலோடு கேட்டு அதன் மூலம் ஆத்ம பலம் பெற்று எங்கள் வாழ்க்கையை உமது நாமம் மகிமைப்படும்படி பரிசுத்தமாய் நடத்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு துணை செய்திருள்ள வேண்டும் என்று எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்ட சங்கீதம் 100. சங்கீதம் 100ஐ முறைமுறையாக நாம் வாசிப்போம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போது எப்போதுமான சதாகாலப்படைய. ஆமென். மீண்டும் கடவுளுடைய நாமத்தை மகிமை உண்டாகும்படி தேவார்தனை முறைமைக்கு ஆரம்பமாகவும் கீர்த்தனை 48 பாடுவோம். துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம், சுபமங்கல மிகு சம்பிரம சுப சோபன சேமம் என்ற 48வது கீர்த்தனையை பாடுவோம்.
பரமண்டல சுவிசேடக நாமம் சுபமங்களமிகும் சம்பிரம சுபசோபன சேமம் அதிசுந்தர நிறை கொண்டுயர் அருள் மோகிஷ தீபன் கதி உம்பர்கள் தொடும் இங்கித கருணை பிரதாபன் மந்தையாயர் பணிந்து பாதம் மகிழ்ந்து வாழ்த்திய அத்தனா நிந்தையாயொரு தந்தை மூடவும் வந்தமா பரிசுத்தனா திருவானுலகர சாய்வடர் தேவ சுருபானா ஒரு மாதுடை வினை மாறிட நரரூபமதானா அபிராமுனியிடமேவிய பதிலாடுபகாரன் எபிரேயர்கள் குலம் தாவிதே அரசர் குமாரன் சாதாரண வேதாகம சாஸ்திர சுவிசேடன் போதே புரியாதாமுடை கோத்திர திருவேடன் விண்ணாடரும் மண்ணாடரும் மேவும் திருப்பாதன் பண்ணோதுவர் கண்ணாம் வளர் பரமண்டலநாதன் துதி தாங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் மங்கள மிகு சம்பிரம சுபசோபன சேமா. கிறிஸ்து மகிமை விளங்கின பண்டிகை பின்வரக்கூடிய முதலாவது ஞாயிறாக இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். கிறிஸ்து மகிமை விளங்கின பண்டிகை பின்வரக்கூடிய முதலாவது ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவர் உயரமோ உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க காண்டேன். அவரை தீரளான ஜனக்கூட்டத்தின் சத்தம் கேட்டேன். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானுக்கும் மகிமை உண்டாவதாக. எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களும் இருக்கிற அன்புக்குரியவர்களே, பராமரிடத்தில் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசிதாகத்தோடு அவரது அளவில்லாத கிருபைக்காக சேர்ந்து மன்றாடுவோம். வாருங்கள். கிருபை இறக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து உமது நித்திய தண்டனைக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம். கடவுளே, பாவிகளாக கிருபையுள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்தம் உள்ளவர்களாய் ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவ குணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தரலாம். தந்தையாகி கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உங்கள் மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களை துணை செய்தலாம். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்தலாம். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, உடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களை துணை செய்தலாம். ஆமேன்.
அவர் ஆபரணம் நம்மிடம் மனவுருக்கம் உள்ளவராய் இருக்கின்றார். மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை மாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாமலும் இருக்கும் என்று சேனைகளுடைய கர்த்தர் சொல்கிறார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று 2வது ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். உன்னதில் இருக்கிற பராபரனுக்கு மகிமாயோ, பூமியிலே சமாதானமோ, மனித பேரிலே பேரேயமோ உண்டாவதாக. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தராகிய கடவுளே, தேவரை நோக்கி வேண்டிக் கொள்கிற உம்முடைய மக்களுடைய மன்றாட்டுக்களை இரக்கமாய் ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்பதை பற்றிய அறிவையோ அதை உண்மையாய் நிறைவேற்றுகின்ற பலத்தை எங்களுக்கு அருள வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்தாவியோடு எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. கிறிஸ்து மகிமை விளங்கின பண்டிகை பின்வரக்கூடிய முதலாவது ஞாயிறாக இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி சுவிசேஷ வேத பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதியோ அது உபாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். உபாகமம் 6 1 முதல் 9 வசனங்கள். நீ உன் தேவனாக கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்ளுவதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே.
இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாக கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்து கொள்ளுகிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கைகளின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. சேர்ந்து சொல்லுவோம். மகிமையுள்ள கர்த்தரே, பரிசுத்தர், வல்லமையுள்ள கடவுளே நீர் பரிசுத்தர், என்றென்றும் உள்ள கடவுளே நீர் பரிசுத்தர். ஆமேன். அந்தபடியே இந்த நாளுக்குரிய நிருப வாக்கியம், அது பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமது இருதயங்களிலே நித்திய ஜீவனுக்கென்று திடமளித்து காப்பாராக. ஆமேன். அவர் மேல் கர்த்தருடைய ஆவி தங்கும், ஞானத்தை உணர்வையும் ஆலோசனையும் வல்லமையும் அறிவையும் கர்த்தரை பற்றிய பயத்தையும் அந்த ஆவி ஆருளோ. இந்த நாளுக்குரிய சுவிசேஷ வாக்கியம், அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 முதல் 52 வரை. லூக்கா 2:41 முதல் 52 வரை. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்?
என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்பதே. புறாவுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவளாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்குள்ள பிதாவாகிய அபிரகாமை விசுவாசிக்கின்றேன். அப்படி ஒன்றான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாயினால் கர்ப்பமாக வைத்து கன்னிமரியாத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து துளித்தெழுந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வத்துக்குள்ள பிதாவாகிய அபிரகாமில் வளர்ந்து பெற்றிருக்கிறார். அப்படித்தில் ஜில்லோரி மருத்துவ நியாயந்திருக்க வருவார். பசுத்தாயினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுவோட ஐக்கியமும் பாவமணிப்பும் மாம்சுவைத்தலும் நித்திய ஜீவனம் ஒன்று என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நம்ம இன்னும் மட்டுமல்ல நமது மரண நிலையத்திற்கு எல்லாம் உள்ள தூயாவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமீன். அமர்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேலை இது. கடவுள் மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மனமகிழ்ச்சியுடைய நாளுக்காக, கடந்த நாட்களே கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை காணக்கூடிய அருமையான பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, குடும்பஸ்தர்களுக்காக, திரும்ப நாட்களை காணக்கூடிய மக்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். விசேஷமாக நமது ஆன்லைன் சர்வீஸை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்த அருமையான அம்மா கமலம் அம்மா அவர்கள் கடந்த தனது 97வது வயதிலே கடந்த வாரத்திலே அவர்கள் இறந்து கர்த்தருக்குள் ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டார்கள். அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் கொடுக்கும்படி நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெபத்துக்கு ஆதாரமாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 250 ஞானப்பாட்டின் முதல் சரணத்தை பாடுவோம். ஆயனில் 100 வாயு நாவு இருந்தால் கர்த்தர் எனக்கு அன்பாக செய்த நன்மையாகும் அவைகள் நான் துதித்து ஓயா துணியாய் பாடுவேன். 250 ஞானப்பாட்டின் முதல் சரணத்தை நாம் பாடுவோம். இருக்கக்கூடிய ஜீவனுள்ள பரமத்தகப்பனே, மீண்டுமாக ஆண்டவராக இந்த கிருபையை தேடி நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தக்கூடிய இருதயத்தோடு வந்திருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்து ஆசுவதித்து வழிநடத்துவமாய் கேட்கிறோம். விசேஷமாக அருமையான எங்களுடைய குடும்பத்து மக்களும் அது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக ஆண்டவர் அன்னிதாமே இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை காணக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகளையும் பிள்ளைகளையும் குடும்பஸ்தர்களையும் வயதான மக்களையும் அது கருத்தில் ஒப்புடுக்கிறோம். நிறைவான ஆசுவாதத்தை ஆண்டவர் அக்னிதாமே கடந்த ஆண்டுகளிலே கொடுத்ததை விட நிறைவான ஆசுவாதத்தை பெற்று ஒரு ஆண்டாக, நீதியின் ஆண்டாக ஆண்டவராக கிருபையை பெற்று அவர்கள் வாழ அவர்களுக்கு உதவி செய்தலும். விசேஷமாக திரும்ப நாட்டிலே காணக்கூடிய அருமையான மக்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அது கிருபை தாங்கட்டும், வழி நடத்துங்க, பாதுகாப்பே அவர்களுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக சரீரத்தில் ஜீவனின் சுகத்தையும் பலத்தை கொடுத்தக்கூடிய ஆண்டவர் அருமையான தாயார் ராஜகுமாரி விமலநாதனுக்காக வேண்டிக்கொள்கிறோம். இம்மட்டுமாய் நீ கொடுத்துக்கூடிய ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக நன்றி செலுத்தும். தொடர்ந்து படிமூலமான ஆஸ்வதித்தாரும். அருமையான அம்மா மங்களம் வில்லியம்ஸ்க்காக வேண்டிக்கொள்கிறோம். கிருபை தாங்கட்டும், வழி நடத்தும், பாதுகாப்பாளர்களும். அருமையான சகோதரி லதா ஃபென்னுக்காக வேண்டிக்கொள்கிறோம். சரீரத்தில் கொடுத்துருக்கிற ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல அருமையான சகோதரர் ஜே நெல்சனுக்காக வேண்டிக்கொள்கிறோம். இம்மட்டுமாய் நீ கொடுத்துக்கூடிய ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது கிருபையினுடைய
பாதுகாப்பு அவளோடு கூட இருக்க வேண்டுமா கேட்கிறோம். விசேஷமாக அருமையான பிள்ளை சகரியா பாலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும், வழி நடத்தும். அருமையான தாயார் ஞான செல்வ மாணிக்கத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். முழங்கால்கள் மடக்கி ஆண்டவராக உமது ஆலயத்தை தேடி வருவதற்கு உதவி செய்ய வேண்டுமா கேட்கிறோம். கால்களுக்கு பலத்தை தாரும். அதே போலவே அருமையான சகோதரர் சுரேந்திரனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமை இம்மட்டுமாய் பரிபூர்ணமான ஆஸ்வாதத்தை கொடுத்திருக்கின்றே. தொடர்ந்து உமது பாதுகாப்பினுடைய கரம் அவளோடு கூட இருக்கட்டும். விசேஷமாக கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய ஒவ்வொரு அருமையான சகோதரிகளையும் சகோதரியும் உமது கருத்தில் ஒப்படுகிறோம். உமது கிருபை, உமது ஆஸ்வாதத்துடைய கரம், விசேஷமாக உமது காயப்பட்ட கரம் அவர்களை தொட்டு நீ சுகமாக்க வேண்டுமா கேட்கிறோம். விசேஷமாக குடும்பஸ்தர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே சச்சிதானந்த் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, அவருடைய மனைவிக்காக, அவருடைய மகளுக்காக, பேத்திக்காக, மகன்களுக்காக, மருமக்களுக்காக, பேரப்பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். அது கிருபை தாங்கட்டும். அதே போலவே அருமையுள்ள ஆண்டவராக நீதாமே அருமையான பிள்ளைகள் கெரன் கெலிட்டாக்காக வேண்டிக் கொள்வோம். அது கிருபை தாங்கட்டும். அதே போலவே அருமையான பிள்ளை கெசியாவுக்காக, ஜோகனுக்காக, சூசனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ தொட்டு அரவணைத்து ஆஸ்வதிக்கணுமா கேட்கிறோம். அதே போலவே ரியனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான ஆண்டவராக நீதாமே இம்மட்டுமாய் பாதுகாத்த உமது கரம் இந்த அருமையான பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். எல்லா விதமான தீமையான காரியங்களிலிருந்து ஆண்டவராக உமது தேவதூதர்களுடைய பாதுகாப்பு சுற்றிலும் வேலடைத்து அந்த பிள்ளைகளை நீ மீட்டுக்கொள்ள வேண்டுமா கேட்கிறோம். உமது கரம் அவளோட கூட இருக்கட்டும். அதே போலவே ஜிடி நிர்மலாக்காக வேண்டிக் கொள்கிறோம். குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவராக சந்தோஷத்தை சமாதானத்தை தர வேண்டுமா கேட்கிறோம். ஜோன் சில்வியா, பிரேம லூது சாமி அவளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரன் இதமை இம்மட்டுமாய் கொடுத்தக்கூடிய ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் சர்வீஸில் இருக்கக்கூடிய அனைத்து சிறு பிள்ளைகளும் அந்த கருத்தில் ஒப்படுகிறோம். ஆண்டவராக உமது கரம் அவளை பாதுகாக்கட்டும். வயதான மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே அருமையான சகோதரர் தன்ராஜ் அவளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இம்மட்டுமாய் பாதுகாத்த ஆண்டவர் தொடர்ந்து உமது பாதுகாப்பினுடைய கரம் அவளோட கூட இருக்கட்டும். டேனியல் தங்கப்பிரகாசன் நேசகுமாரி அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். உமது ஆஸ்வாதத்தின் கரம் அவளை வழி நடத்தட்டும். கண்களுக்கு பார்வையும் கால்களுக்கு பலத்தை தாரும். பாப் லாசஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் நீதாமே பாதுகாப்பினுடைய ஆண்டவர் இம்மட்டுமாய் உதவி செய்தவர். இமானுவேலை தொடர்ந்து அவருக்கு உதவி செய்து எபினேசராக அவருக்கு இருக்க வேண்டுமா கேட்கிறோம். டாக்டர் கனகராஜ், ஜேன் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்வோம். அது கிருபையினுடைய ஆஸ்வாதக்காரம் அவளோட கூட இருக்கட்டும். அதே போலவே ரெவரன் சாம் வி ஐயாசாமி அவர்களுக்காகவும் அவருடைய துணைவியாருக்காக வேண்டிக் கொள்கிறோம். பள்ளிக்கூடத்தை நிர்வகிப்பதற்கு தேவையான அளவுக்கு ஞானத்தை தாரும். டாக்டர் ஜெயபால் அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அவருடைய குடும்பத்தை பாதுகாத்தாலும் வழி நடத்தும். அருமையான தாயார் பாக்கியம் ஜேம்ஸ்க்காக வேண்டிக் கொள்வோம். அது கிருபை தாங்கட்டும். வயதான மக்கள் ஒவ்வொருவரும் கருத்தில் ஒப்படுகிறோம். விசேஷமாக கடந்த வாரத்திலே கமலமாமாவை ஆண்டவராக நீர் அழைத்து கொண்டீர். தனது 97 ஆண்டுகளாக தனது விசுவாசத்தை காத்து கொண்டு அருமையான தாயாரை இழந்து தவிக்கக்கூடிய குடும்பத்து மக்களுக்கு நீ ஆறுதலின் தேர்தலின் தரவன்மாய் கேட்கிறோம். ஆஸ்வாதத்திற்காரம் தாங்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் அங்கீதாமே மருத்துவமனையில் ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களையும், பிளட் குரூப்ஸ் கிடைக்காமல், தியேட்டர்ஸ் கிடைக்காமல், என்ன வியாதி என்று சொல்லி அறிய முடியாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அதை கற்று ஒப்பிடுகிறோம். இந்த நாளுடைய ஆஸ்வாதம் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ணமாய் தங்கந்து வழி நடத்துமாய் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கு ஆஸ்வதி காப்பாராக. ஆமீன். மீண்டும் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வண்ணமாகவும் நம்மை கர்த்தருடைய செய்திக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ள வண்ணமாகவும் ஞானப்பாட்டு 132 1 முதல் 4 கவிகளை பாடுவோம். தேவரீரே, நான் துதித்து ஸ்தோத்தரிக்கிறதற்கே உமது ஆவியை அளித்து பலம் தாரும் கர்த்தரே. உமது அன்பு மட்டில்லாது மனோவாக்குக்கும் எட்டாது உமக்காயிரந்தரம் கர்த்தரே. சங்கீர்த்தனம் என்ற 132வது ஞானப்பாட்டை 1 முதல் 4 கவிகள் பாடுவோம். Alam tarum kata
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய தியான பகுதி ஒரு முறை வாசிக்க கவனமாக கேட்போம். அது மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 17வது வசனம் முடிய. மத்தேயு 3:13 முதல் 17 முடிய. அப்போது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் இயேசுவுக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக, இப்போது இடங்கொண்டு இப்போது எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்குது என்றார். அப்போது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது என்பது. நம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். தேவஜன கூடும் நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா, தூய ஆவி வந்திறங்குவா. தேவஜன கூடும் நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா, தூய ஆவி வந்திறங்குவா. அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம், அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு பேசிடுவார். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு பேசிடுவார். கவலை துன்பம் தீர்த்திடுவார், கர்த்தர் வாக்கு மாறிடாரே. கவலை துன்பம் தீர்த்திடுவார், கர்த்தர் வாக்கு மாறிடாரே. தேவஜன கூடும் நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா, தூய ஆவி வந்திறங்குவா. அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம், அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். தேவஜன கூடும் நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா, தூய ஆவி வந்திறங்குவா. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதுக்கு தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கிய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையாரே, பண்டிகை காலங்கள் எல்லாம் முடிந்தது. ஆஃப் சீசன் என்று சொல்லக்கூடிய பண்டிகை காலங்கள் முடிந்து பண்டிகை இல்லாத ஒரு நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இதோடு அடுத்த பெரிய பண்டிகை அப்படின்னு சொன்னால் அது ஈஸ்டர் பண்டிகை தான். அதுக்கு முன்பாக கிறிஸ்து மகிமை விளங்கின பண்டிகை பின்வரக்கூடிய முதலாவது ஞாயிறில் இயேசு கிறிஸ்துனுடைய திருமுழுக்கை குறித்து இயேசு சாமி ஞானஸ்நானம் எடுத்தார் என்பதை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது. அகத் தூய்மையின் புற அடையாளம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இப்போ நான் ஒன்றை பிரியப்படுறேன், நேசிக்கிறேன், அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒரு சாக்லேட்டை வாங்கி ஒரு குழந்தைகிட்ட கொடுத்தா, நான் உன்னை பிரியமாக இருக்கிறேன், உன் மேலே அன்பாக இருக்கிறேன், உன்னை அடிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை.
இந்த விதமான காரியத்தை ஒரு அடையாளம், உள்ளான ஒரு மனுஷனுடைய அடையாளம் புற அடையாளமாக ஞானஸ்நானம் வெளிப்படுத்தப்படுது. சரி, ஞானஸ்நானம் எதுக்கு? பாவ மன்னிப்புக்காக தானே ஞானஸ்நானம். அப்போ பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்நானம் சொன்னால் இயேசு கிறிஸ்து ஏன் ஞானஸ்நானம் பெற்றார்? யோவான் கொடுத்தது பாவ மன்னிப்புக்கென்று யோவான் ஸ்நானகன் திருமுழுக்கு கொடுத்தார். ஆனால் பரிசுத்தமும் தேவனோடு கூட இருக்கக்கூடிய குமாரன் இயேசு கிறிஸ்து ஏன் திருமுழுக்கு பெற்றார்? இப்போ வாசி கேட்ட பகுதியில் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா? கிறிஸ்துவின் விடை நீ எல்லா நீதியை நிறைவேற்றுவதற்கு நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். உள்ளான மனிதனுடைய ஏற்பட்ட மாற்றத்தை புற அடையாளத்தின் மூலமாக காட்டுவது. இன்னைக்கு திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய கேள்விகள் என்று சொன்னால், முதலாவது கேள்வி, கிறிஸ்தவ உலகத்தில் முக்கியமாக ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸில் ஞானஸ்நானம். ரெண்டாவது ட்ரினிட்டி, திருத்துவம். இது ரெண்டும் இன்றைய உள்ள விசுவாசிகளிடத்தில் புரியப்படாத, புரிந்து கொள்ள முடியாத, விளங்காத ஒரு காரியம். கண்டிப்பாக ஞானஸ்நானம் பெறணுமா? இன்னைக்கு உள்ள லிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இஸ்ரேல் ஜனங்கள் ஞானஸ்நானம் பெற்றார்களா என்று சொல்லி அந்த தலைப்பு நீங்கள் போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக ஞானஸ்நானம் பெறணுமா? இஸ்ரேல் ஜனங்க எங்கேயா ஞானஸ்நானம் பெற்றாங்க? இயேசுனுடைய காலத்துக்கு பிறகு தானே, யோவான் தானே இது ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்த ஆமாங்க ஞானஸ்நானம் பெறணும். அப்போ ஞானஸ்நானம் பெறணும்னா மூழ்கி தான் ஞானஸ்நானம் பெறணுமா? பேப்டிசம், பேப்டிசோ அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மூழ்குதல். பேப்டிசோ அப்படின்ற வார்த்தை கிரேக்க பதம், மூழ்குதல். அப்போ மூழ்கணும்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன், யோவான் ஆசாரிய குடும்பத்திலேருந்து வந்து அந்த ஆசாரியர்கள் எல்லாம் வந்து தேவாலயத்தை பரிசுத்த குலைச்சல் இருக்குது என்பதற்காக அவர்கள் தனியாக கும்ரான் என்று சொல்லக்கூடிய அந்த சவக்கடல் பக்கத்தில் போய் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் படித்தோம். எசேனியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட குழு அங்கே வந்து எப்படி அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள், எப்படி அவங்க தண்ணியில் மூழ்கினாங்க என்பதை குறித்து நான் சொன்னேன். இந்த சூழ்நிலையில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால தான் ஞானஸ்நானம் பெறணுமா? அப்படின்னா இயேசு கிறிஸ்து பிதா, அவரே குமாரன், அவரே நாமத்தில் எப்படி ஞானஸ்நானம் இருக்கு? அவரே எப்படி ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டாரு? சரி, ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா மோட்சம் போக முடியாதா? பரலோகம் போக முடியாதா? எனக்கு அங்கே சீட்டு கிடையாதா? ஆமாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டானே ஒரு கள்ளன், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பா என்று சொன்னாரு, அந்த கள்ளன் எங்கே போய் ஞானஸ்நானம் பெற்றான்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும்ங்க. சின்ன பிள்ளைகள் ஞானஸ்நானம் கொடுக்கலாமா, கொடுக்கூடாதா? மார்க் 16:14 சொல்கிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். சின்ன பிள்ளைங்க எங்கே போய் நம்புவோம், எங்கே போய் விசுவாசித்தது? அப்போ சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா? சரிங்க, எனக்கு ஞானஸ்நானம் வேணுங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் ரைட்டுங்க, அப்போ இன்னொரு தடவை நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கலாமா? நான் ஏற்கனவே குழந்தைகளை ஞானஸ்நானம் எடுத்தேன், இப்போ இன்னொரு தடவை எடுக்கலாமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைதான் இந்த நாளில் நாம் தியானிக்கக்கூடிய காரியம். கிறிஸ்து ஏன் ஞானஸ்நானம் எடுத்தார்? முதல்ல அதுக்கு பதிலை சொல்லுவோம். கிறிஸ்து ஏன் ஞானஸ்நானம் எடுத்தார் என்று சொன்னால், அவர் நமக்கு முன்மாதிரி. இஸ் எக்ஸாம்பிள், இஸ் a ரோல் மாடல். அதனால தான் ஏசாமி சொல்வார், நமக்கு சாக்கிரமந்துகள் 2 சாக்கிரமந்துகள் தான்.
ரோமன் கத்தோலிக்கில் 7 சாக்கிரமந்திகள். ஏன் நமக்கு 2 தான் இருக்குதுன்னு சொன்னாக்கா, இயேசு எதை சொன்னாரோ எதை செய்தாரோ அதை தான் நாம் செய்கின்றோம். இயேசு ஞானஸ்நானம் எடுத்தால் நம்மை ஞானஸ்நானம் எடுக்க சொல்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18, 19, 20 வசனம். நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகள் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் கற்பித்தது எல்லாவற்றையும் அவர்களுக்கு போதிக்கும்படி அவர்களுக்கு போதனை செய்யுங்கள் என்று சொல்கிறார். அப்போ அந்த ஞானஸ்நானம். 2வது திருவிருந்து. இதில் பானம் பண்ணும்போதெல்லாம் நினைக்கிறதுக்காக செய்யுங்கள். அவரே ஞானஸ்நானம் எடுத்தார், நம்மளே ஞானஸ்நானம் எடுக்க சொன்னார். அவரும் திருவிருந்தில் பங்கு பெற்றார், நாமும் திருவிருந்தில் பங்கு பெற சொன்னார். ஆகவே அவர் நமக்கு முன்மாதிரி. 2வது காரியம் அது தேவ நீதி. அதுதான் சொல்கிறார் ஏசாமி 3வது அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில். இப்போ இந்த சம்பவத்தை நம்ம பார்த்தானா, இந்த சம்பவம் மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 29லேருந்து 34 வசனம் வரைக்கும் சொல்லப்படுது. 4 நற்செய்தி நூட்களும் சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். ஆனால் இன்னைக்கு நம்ம புற அடையாளம் தான் முக்கியம். ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை. உள்ளான மனிதன் பூரணப்பட்டிருக்கானா? மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? ஞானஸ்நானம் எடுத்து அவனதில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? சமீபத்தில் புலவர் ஜோ அருள் பிரகாஷ் அவர்கள், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவர் சொன்ன ஒரு காரியம், புத்தாண்டு பிறந்தது புத்தாண்டு நல்வாழ்த்துகள். என்ன அதே கேலண்டர் அதே இது எல்லாம் என்ன 24 போய் 25 மாறி, அதாவது 1 மாறி இருக்கு. அந்த 1 மாறி இருக்குதா? ஏதாவது ஒன்று மாறி இருக்கிறதா? அதை தான் அவர் சொல்கிறார், உன்னதில் மாற்றம் முக்கியத்துவப்படுத்த வேண்டும், அதிக முக்கியத்துவமான மாறுதல். ஆகவே தான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானம். அப்போ மனம் திரும்பணும்னா ஏசாமி எங்க மனம் திரும்பணும்? ஏன் அவர் என்ன செஞ்சாரு? ஆனால் ஏசாமி சொல்றார், என்னில் மேலும் என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். அப்படி சொன்னவர் பாவ மன்னிப்புக்காக ஏன் ஞானஸ்நானம் பெற்றார்? சில கேள்விகளை கேட்டிருக்கின்றோம், அதுக்கு பதில்களை நாம் பெற்றுக்கொள்வோம். முதலாவது காரியம், திரு பணிக்கு ஆயத்தமான செயல், சாக்ரமெண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஃபார் த மினிஸ்ட்ரி. இயேசுனுடைய பணிக்கு அவர் ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னால் 3வது அதிகாரம் 16வது வசனம் அதை தான் சொல்கிறது. சாக்ரமெண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஃபார் மினிஸ்ட்ரி. இயேசு கிறிஸ்து தமது திருப்பணிக்கு ஆயத்தமாவதற்காக திருமுழுக்கை ஏற்றார். பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்தார். தேவன் சாட்சி பகர்ந்தார். திருப்பணிக்கு தம்மை ஆயத்தப்படுத்துகின்றார். ஆற்றல் அளிப்பவர், அனுப்புகிறவர் தூய ஆவியானவர். இந்த பகுதிக்காக தான் இயேசு கிறிஸ்து தனது ஊழியத்தில் ஆரம்பத்தில் ஊழியம் செய்வதற்கு முன்பாக தனக்கு ஒரு அடையாளத்தை மானிட அடையாளத்தை உறுதிப்படுத்தவும், பிற பாவம் தான் மீது ஏற்று அதனை போக்கவும் முன் அடையாளமாக திருமுழுக்கு பெற்றார். அவர் பாவத்தை எங்க சுமந்தார்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53வது அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, நமது பாவங்களை சுமந்து தீர்த்தார். நமது பாவங்களை சுமந்து தீர்க்கக்கூடிய ஆண்டவர். The sacrament for preparation for the ministry. இரண்டாவது காரியம் சொல்கிறது, the sacrament of solidarity. லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனம். ஒதுக்கப்பட்டோரோடு ஒன்றிணைப்புக்குள்ளாக வந்தார். ஒதுக்கப்பட்டவனை தூர வச்சு பார்க்காம அவர்களில் ஒருவராக இருந்தார். ஞானஸ்நானம் பெற்றதெல்லாம் யாரு? ஜனங்களால், யூதர்களால் வெறுக்கப்பட்டவர்கள். யூதர் அல்லாதவர்கள் தான் முதலாவதாக திருமுழுக்கு பெற்றார்கள். கடமையை சரிவர செய்யாதவர்கள். அதனால சொல்ற
எதுவும் அதிகம் வாங்காத, யார் மேலும் அதிகமான பொய் கேஸெல்லாம் போடாத, கடமைகளை சரிவர செய்யாதவர்கள், உனக்கு உள்ளதே போதும் என்று சொல்லி லஞ்சம் வாங்கி பிறரை ஏமாற்றினவர்கள், இப்போது புதிய விடுதலை வாழ்வுக்காக ஏங்கி தவிக்கக்கூடியவர்களோடு கூட சேர்ந்து இயேசுவும் ஞானஸ்நானம் பெறுகின்றார். அவர்கள் மீட்கும் பொருட்டாக, அவளை ரட்சகராக அவர்கள் வரிசையில் இவரும் இடம் பிரிக்கின்றார். மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 17வது வசனம், நீதிமான்கள் அல்ல பாவிகளையே மனம் திரும்ப வந்திருக்கின்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, ஜனங்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட சகையுக்கு, பரிசேயரால் ஒதுக்கப்பட்ட பாவியான பெண் இயேசுவினுடைய அன்பை பெறுகின்றாள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11வது வசனம், அவர்களோடு தன்னை ஒருங்கிணைத்து நான் உங்களில் ஒருவன். முதலாவது காரியம் திருப்பணிக்கு ஆயத்தமான செயல். 2வது ஒதுக்கப்பட்டவரோடு ஒன்றிணைப்புக்கான ஒரு செயல். 3வது காரியம் த சாக்ரமெண்ட் ஆஃப் சஃபரிங், பாடுபடுவதற்கான அடையாளமான செயல். லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 50வது வசனம், பாடுபடுதலுக்கான அடையாளமான செயல். எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டா சொகுசான வாழ்க்கை, எல்லாம் கொட்டும், கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுக்கிட்டோம், வாசப்படில் லாரியாக நிற்கும், எதுவும் நிற்காது. நீ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றால் ஒருவேளை போலீஸ் லாரி வந்து உன்னை தூக்கிட்டு போவோம். அதுதான் நடக்குது இப்போ பல்வேறு வட இந்தியா மாநிலங்களில். கிறிஸ்துவை சொல்வதனால இரவோடு இரவாக அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார்கள். சாக்ரமெண்ட் ஆஃப் சஃபரிங், பாடுபடுவதற்காக. யோவான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 29வது வசனம். எதுக்கு இந்த ஆட்டுக்குட்டி? பலி செலுத்துவதற்காக, அடிக்கப்படுவதற்காக, நமது பாவத்தை சுமப்பதற்காக ஆட்டுக்குட்டியாக, உலக மக்கள் அனைவருடைய பாவங்களுக்காக பலிக்கடாவாக சிலுவையில் அடிக்கப்பட போகின்றவர். அந்த பலிக்கு என்ன? பழுதற்ற ஆட்டுக்குட்டி வேணும். அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து காட்சியளிக்கின்றார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 50வது வசனத்தில், சிலுவை மரணத்தையும் அவர் ஒரு திருமுழுக்காகவே பார்க்கின்றார். லூக்கா 12:50, ஆகிலும் நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். இப்போ எடுத்தது ஞானஸ்நானம் இல்லை, இன்னொரு ஞானஸ்நானம் இருக்கு. அது என்ன ஞானஸ்நானம்னா, நான் மூழ்க வேண்டிய இன்னொரு ஸ்நானம் உண்டு, அது பாடுபடுவதற்கு, சிலுவை மரணத்துக்கு. மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறோம், இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 9வது அதிகாரம் 18-20 வசனம் வாசித்தா பவுல் ஞானஸ்நானம் பெற்றார். லூக்கா 7:29 வாசித்தா ஆயக்காரர்கள் பாவிகள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தா புருஷர்களும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசித்தா சிறைச்சாலைக்காரன் அவன் குடும்பத்தோடு ஞானஸ்நானம் பெற்றான். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 38-39 வாசித்தா கொர்நேலியு ஞானஸ்நானம் பெற்றான். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 14-15 வசனத்தை வாசித்தா லீதியாள் ஞானஸ்நானம் பெற்றாள். அப்போஸ்தலர் 18:8 கொரிந்து ஜபாலே தலைவன் ஞானஸ்நானம் பெற்றான். அப்போ இந்த ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான் கடவுளுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்பதை இவர்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு துன்பப்பட்டார்கள். கிறிஸ்து அதற்கு முன்னோடியாக இருந்தார். நான் ஏற்கனவே சொன்னேன், சரி எல்லாம் சரி பாஸ்டர், ஒரே ஒரு காரியம், இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் எப்போ ஞானஸ்நானம் எடுத்தாங்க? எங்கே போய் ஞானஸ்நானம் எடுத்தாங்க? எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்களே இஸ்ரேல் ஜனங்க, எல்லாரும் வந்தாங்களே, அவங்களுக்கெல்லாம் யார் ஞானஸ்நானம் கொடுத்தது? த மாஸ் பேப்டிசம் என்று சொல்லி எல்லாரையும் ஒரு பெரிய ஆற்றுல 10,000 பேரை விட்டு ஒரே நேரத்தில் அத்தனை பேரையும் மூழ்கி எடுப்பாங்கல்ல, அதை போல ஒரு சம்பவம் இருக்குது. இஸ்ரேல் ஜனங்கள்லாம் எங்கே போய் ஞானஸ்நானம் எடுத்தாங்க?
அதான் இன்னைக்கு கேள்வி, அதான் இன்னைக்கு ஆன்லைனில் கேட்ட ஒரு கேள்வியாக கேட்கப்பட்டது. எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 2வது வசனம். 1 வாசிக்கிறேன். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள். ஆமாம், எஸ், அந்த செங்கடலை தாண்டி அவர்கள் வந்தார்கள். மோசே கோலை காட்டினாரு, செங்கடல் 2 பிறந்தது, இப்போ எல்லாம் வராங்க. ஓகே, எல்லோரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அப்போ மோசே ஞானஸ்நானம் கொடுத்தாரா? ஆமா, மோசேனால மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இதை நான் சொல்லலை, வேதவசம் சொல்லுகிறது. வேதத்தில் யார் சொல்றாருன்னு சொன்னா, கமாலுடைய சீடன் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் தெளிவாய் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கேள்வி இன்னைக்கு இல்லை, பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் காலத்தில் கேட்கப்பட்டு விட்டது. ஞானஸ்நானத்தை சொல்றீங்களே, அப்போ அவங்கெல்லாம் எங்கே எடுத்தாங்க? அவங்கெல்லாம் மேகத்துக்கு கீழே சமுத்திரத்தில் மோசேயின் மூலமாக ஞானஸ்நானம் பெற்றார்கள். இன்னைக்கு நீங்கள் பீச் பக்கமோ இல்லைன்னா அருவிகள் பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு மாதிரியான அந்த சின்ன அந்த பனி துளிகளை போல மேலே முகத்துலலாம் அடிக்குமே, அதை போல் 2 பக்கம் மதில் சுவர்களை போல அந்த செங்கடல் 2ஆய் பிளந்து நிற்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் துளிகள் இவர்களை ஞானஸ்நானம் போல பாவித்து அதற்கு பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் விளக்கம் சொல்லுகின்றார். 3 காரியங்களை சொல்லியிருக்கின்றேன். 1, திருப்பணிக்கான ஆயத்தமான செயல், த sacrament ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஃபார் த மினிஸ்ட்ரி. 2வது, ஒதுக்கப்பட்டவரோடு ஒன்றிணைப்புக்கான செயல், த sacrament ஆஃப் சாலிடாரிட்டி. 3வது காரியம், பாடுபடுவதற்கான அடையாள செயல், sacrament ஆஃப் சஃபரிங். 4வது காரியம் என்னவென்று சொன்னால், இந்த ஞானஸ்நானம் என்பது த sacrament ஆஃப் யூனிட்டி, சபையினுடைய ஒருமைப்பாட்டுக்கான அடையாளமான செயல். அதை தான் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் தெள்ள தெளிவாய் சொல்கிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசம் ஒரே ஞானஸ்நானமும், எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். இந்த சபையில் ஒரு ஒருமைப்பாடு வேண்டும் என்று சொன்னால், யார் இவர்கள்? எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினால, பிதாவினால, பரிசுத்த ஆவினால ஞானஸ்நானம் பெற்றவர்கள். திருமுழுக்கின் மூலமாக சபையினுடைய ஐக்கியத்திலே அவர்கள் பலப்படுத்தப்பட்டவர்கள். கிறிஸ்துவனுடைய சபையிலே ஐக்கியத்தை மையப்படுத்துகிறார். அதைதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களில் இருக்கிறதை அந்நாளிலே அறிவீர்கள். நீங்கள் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால், எதுக்கு இங்கே கோயிலுக்கு போகிறோம்? கடவுளை வணங்குறதுக்காக போகிறோம். ரைட். கடவுள் எங்கே இருக்கிறார்? எல்லா இடத்துலையும் இருக்கிறார். அப்போ கடவுள் எல்லா இருக்கிற இடத்துல இருக்காரு. நான் ஏன் கோயிலுக்கு போய் தான் நான் கடவுளை வணங்கணுமா? என் வீட்டில் இருந்து வணங்கினா என்ன கடவுள் கேட்க மாட்டாரா? திரும்பமா புலவர் ஜோ அருள் பிரகாஷ் சொன்ன ஒரு ஓமானத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அடிக்கடி அவர் சொல்லுவார், சின்ன சின்ன வெளிச்சங்கள் என்று சொல்லக்கூடிய தினசரி சொல்லக்கூடிய குறிப்புகளிலே அவர் சொல்லக்கூடியவர். இன்னைக்கு பால் குடிக்கிறோம்ல, மாட்டுப்பால், அது என்னது? மாட்டினுடைய இரத்தம். அது பாலாய் வருகிறது. இப்போ அந்த பால் நாம் எடுக்கணும்னு சொன்னால், அந்த மாட்டினுடைய காதை பிடித்தோ கொம்பை பிடித்தோ வாலை பிடித்தோ காலை பிடித்தோ இழுத்தா பால் வருமா? மடியை பிடிச்சி இழுத்தாதான் பாடுவோம். அதே போல கடவுள் எங்கும் இருக்கிறார். ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் வரும்போது தான் அவருடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். கடவுள் எங்கே இருக்கிறார்? பால் யாங்கி சோக்கிட்ட ஒரு வாலிபன் கேட்டான்,
கடவுள் என்னோடு வருகிறார், கடவுள் உன்னோடு வருகிறார் என்று சொல்கிறேன். கடவுள் எப்படிங்க எல்லாரோடையும் வர முடியும்? நான் ஈசிஆர் ரோட்டுக்கு போகிறேன், இன்னொருவர் வந்து காஞ்சிபுரம் போகிறாரு, இன்னொருத்தர் பெங்களூர் போகிறாரு. எப்படிங்க அவர் எல்லாரோட ஒரே நேரத்தில் போக முடியும்? அப்போ அவருக்கு அதுக்கு ஒரு பதில் சொன்னாராம். அது ஒரு இரவு நேரம். தம்பி வா அப்படின்னு சொல்லி வெளியே இருக்கக்கூடிய வானத்தை அண்ணாந்து பார் என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டார். வானத்தில் நிலா இருந்தது. அவன் சொன்னான், நிலா இருக்குது, சரி வா, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கிணறு இருக்குது, கிணத்துக்குள்ளே எட்டிப்பார். கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்தா நிலா தெரிகிறது, சரி வா என்று சொல்லி அடுத்த தெருவில் இருக்கக்கூடிய இன்னொருவருடைய வீட்டுக்கு போய் அங்கே கிணற்றில் காட்டினார், இங்கே என்ன இருக்குது, நிலா இருக்குது, சரி வா என்று சொல்லி இன்னும் ஒரு 10-15 வீடுகள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிணற்றில் போய் இங்கே என்ன இருக்குதுன்னு இருக்கிறான், நிலா இருக்குது. அப்போ அவர் கேட்டாராம், எத்தனை நிலாவை நீ பார்த்த வானத்தில்? ஒரே நிலா. அந்த ஒரே நிலா எல்லா இடத்துல இருப்பதை போல கர்த்தர் ஒருவர் அவர் எல்லோரோட வருகிறார்னு சொல்லி பால் யாங்கிச்சோ நான் சொல்லலை, அவர் சொன்ன ஒரு ஓமானம். நல்லா இருக்குல்ல? கடவுள் எல்லாரோடய வரார், ஒரே நேரத்தில் வரார் என்று சொன்னால் இதுதான் அவருடைய அர்த்தம். பிதாவுடைய அருள் வாக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இதோ இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், அவருக்கு செவி கொடுங்கப்பா என்று சொல்லி யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது பிதாவானவர் சாட்சியிடுகின்றார் இயேசுவை குறித்து. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கின்றார்? பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்து இறங்குகின்றார். அப்ப குமாரன் தண்ணீரில் அவர் ஞானஸ்நானம் இருக்கின்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில கட்டுக்கதைகள் உண்டு. அவைகளை நான் சொல்ல வேண்டும். ஒரே ஒரு கட்டுக்கதை. அதாவது இந்த புறா வந்தது எங்கிருந்து வந்தது? சில கட்டுக்கதைகளை சில சபைகள் பேசிக்கொண்டிருக்கிறது. ஆதியாகம புத்தகத்தில் நோவா பேழை செய்து அந்த பேழையுடைய தண்ணீர் வற்றி விட்டதா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக முதலாவது ஒரு காகத்தை விட்டார். காக்கா போயிட்டு திரும்பி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு புறா விட்டார். அந்த புறா வந்து போய் கடைசியில் அது வரவே இல்லைல்ல. அந்த புறா இப்போ இயேசுவின் தலைக்கு மேலே வந்தது என்று சொல்லி சில புறன்பட்ட கருத்துக்களை சொல்லக்கூடிய சபைகள் இருக்கு. அந்த புறா இந்த புறா இல்லை. இது மக்களை ஏமாற்றக்கூடிய காரியம். பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளமாக இந்த புறா சொல்லப்படுகிறது. 4 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். 1, அவர் திருப்பணிக்கு ஆயத்தமான செயல், ஒதுக்கப்பட்டவர்களோடு ஒன்றிணைப்புக்கான செயல், துன்பப்படுதலுக்கான செயல், சபையினுடைய ஒருமைப்பாட்டுக்கான ஒரு செயல். The sacrament of preparing the God's ministry, the sacrament of solidarity, the sacrament of suffering, the sacrament of unity. ஆகவே ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் திருச்சபையிலே ஒருங்கிணைக்கப்படுகிறோம். அந்த ஒருங்கிணைப்பு கடவுளுடைய பிள்ளைகள் உள்ளான மாற்றத்துக்கு புறம்பான ஒரு அடையாளம். அதை தான் இந்த நாளிலே வாசி கேட்ட நிருப பகுதி சொல்கிறது. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுபமாகுங்கள். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, உமது ஆஸ்வாத்தை கரத்தினால் எங்களை வழிநடத்தும். விசேஷமாக ஆண்டவர் அக்னிதாமை வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி எங்களுடைய கண்களையும் இருதயத்தையும் செவிகளையும் கரங்களையும் திறந்தரலும். துதி ஸ்தோத்திரம் கனமகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தோட ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தலாம் சதா காலத்தில் நாம் அனைவரோடு மீண்டு நிற்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையாரே, இந்த நாளிலே ஆன்லைனில் கர்த்தருடைய சத்தியத்தை கேட்ட உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அனைத்து ஆலய ஆராதனைகளும் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் வழங்க ஆயத்தமாக இருக்கின்றோம். ஜெபித்துக் கொள்ளுங்கள். எல்லா காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள்.
மீண்டும் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞானப்பாட்டு 115 1 முதல் 4 கவிகளை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நமது காணிக்கைகளையும் கர்த்தருக்கென்று படைப்போம். நீ ஞானஸ்நானம் பெற்றதால் நீ கிறிஸ்துவுக்குள்ளான ஆளானாய். உனக்கு அதனால் அலங்காரமான பேர் வந்தது. உனக்கு நீ ஞானஸ்நானம் பெற்றது பாக்கியம் என்றென்ன. 115வது ஞானப்பாடலில் 1 முதல் 4 கவிகளை பாடுவோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நான் மனப்பூர்வமாய் கொடுக்கக்கூடிய காணிக்கைகளை ஆண்டவராக நீதாமே அங்கீகரித்து ஆண்டவராக உமது ஊழியத்துக்கும் விசேஷமாக ஏழை மக்களுக்கும் அவைகள் பயன்படுவதற்கு நீ உதவி செய்யக்கூடிய தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நான் ஞான ஸ்நானம் பெற்றது பாக்கியம் என்று என்ன என்று சொல்லி நாங்கள் பாடினோமே. ஆண்டவராக உமது ஆசீர்வாதத்திலே கரம் எங்களோடு, எங்களுடைய குடும்பத்தோடு, எங்களுடைய பிள்ளைகளோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவராக உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை நன்றியுள்ள இருதயத்தோடு காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்தருடைய அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆசுவத்தை வழிநடத்தி தர வேண்டுமா நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டு கொண்ட அருமை இரட்சகரே, பராபரனே, உலகத்தில் உள்ள நீ சம்பாதித்த உம்முடைய திருச்சபை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும், முக்கியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசுவதித்தலும், அனைத்து திருச்சபைகளுடைய பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷங்களையும் பரிசுத்தாவில் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யக்கூடிய அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காக பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும். நாங்கள் எப்போதும் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அறுவடை மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்துக்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களை உமது பரிசுத்தாவில் அவளை நிரப்பி பாடுகள் மத்தியில் அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களை அழைத்து கொண்டு வாரும் அவளை ஆசுவத்தலும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டிய சகல ஆசுவாதங்களையும் சகல நல்ல ஆலோசனைகளையும் தந்தரலும். அநீதி என்று தெரியக்கூடியதை அவர்கள் உணர்ந்து நல்ல ஆட்சி நடத்த அவர்களுக்கு உதவி செய்தலும். எங்கெல்லாம் அநீதிகள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசுவத்தலும். முதலாவது நாங்கள் எங்களுடைய பாவங்களை விட்டு விலகவும் எப்போது உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தலும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போ, சரீர சுகமற்று இருப்போ, கர்ப்பவதிகள், மரண படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், பின்பற்றினால் சிறைச்சாலையில் இருப்போர், இவள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவியதை கொண்டு சகல ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்தலும். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்த விதமான நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தள்ளும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்கள் இவைகளுக்கு எங்களை விலக்கி காத்தலும். பூமி எப்போதும் தன் பலனை கொடுக்கவும், பயிர்கள் செழித்தோங்கி வளரும். நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியதை எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய ஆசுவாத்தினால் எங்களுடைய சந்ததி தலைத்தோங்க எங்களுக்கு உதவி செய்வாய். எங்களை மீட்டுக்கொண்டு எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அண்ணல் அப்பத்தின் தாரம் எங்கட நாளைக்கு நாம் மன்னிக்கிறது போல நிப்பாற்றில் மன்னியும். எங்கள் சோழனுக்கு பிரவேசிக்கப்படாதலும் தீர்ந்து ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்ய வல்ல மகிமை என்ன நினைக்க முடியல சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னை பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. நாம் மீண்டும் துதி பாடலாக ஞானப்பாட்டு 12 பாடுவோம். பாடி வேத போதனை கேட்டு ஜெபிக்க அன்பான கர்த்தர் இப்போ கிருபை செய்ததாலே நம்மை வான ஊனால் போஷித்ததற்காக அவரை துதிப்போமாக. 12வது ஞானப்பாடலை பாடுவோம். பாடி வேத போதனை கேட்டு ஜெபிக்க அன்பான கர்த்தரே இப்போ கிருபை
ஜெபம் செய்வோம். அளவற்ற இரக்கமுள்ள ஆண்டவரே, தேவரீர் வெளிப்படுத்தின சத்தியத்தின் மூலம் நாங்கள் ரட்சிப்பை பெறும் வழியை எங்களுக்கு காட்டினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் காட்டி அருளின வழியிலே நாங்கள் செம்மையாக நடந்து மரணம் மட்டும் உம்மை பற்றும் விசுவாசத்தில் நிலைத்து நின்று கடைசியில் மோட்ச ராஜ்யத்தை அடைவதற்கு வேண்டிய ஆத்ம பலத்தை எங்களுக்கு அருள வேண்டுமென்று பணிவுள்ள மனதோடு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆமேன். கிருபையாயிரம். கிறிஸ்துவே கிருபையாயிரம். சுவாமி கிருபையாயிரம். ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் கிறிஸ்து இயேசுவின் நம் அனைவரோடும் இன்று தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதிரு. ஆமேன். பராபரத்துக்கு ஸ்தோத்திரம்.